தனது ராசிக்கு 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்து 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் அதிசார பயிற்சியின் மூலம் உச்ச பலம் அடைகிறார். இந்த 2 கிரகங்களும் ஒருவரை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த தருணம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 38 நாட்கள் உங்க வாழ்க்கையில பல வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு போராட்டங்களும் தடங்கல்களும் எதிர்கொண்டு அதை வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய அதி உன்னதமான ஒரு யோகம். இதுல பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி இல்ல பெண்களாக இருந்தாலும் சரி வைராகியமும் போர்க்குணமும் தைரியமும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள். ஒரு கடினமான காலகட்டம் என்பது ஜென்மத்தில் சனி அமரக்கூடிய ஒரு தருணம். அப்ப இந்த ஜென்மத்தில் சனி வரும்போது எந்த விஷயமும் நமக்கு பாசிட்டிவா நடக்காது. தனது ராசிக்கு 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் இயக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் தன்னுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் இருந்து 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பொருந்தி அமர்கிறார். இந்த தருணத்தில் தனது ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் தனது ராசிக்கு 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்து 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் அதிசார பயிற்சியின் மூலம் உச்ச பலம் அடைகிறார். இந்த 2 கிரகங்களும் ஒருவரை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த தருணம். குரு மங்கள யோகம். செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பொருந்தி 9ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு பகவான் 5ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று தனது 5ஆம் பார்வையின் மூலம் செவ்வாய் பகவானை பார்க்கின்றார். இந்த தருணம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை, மிகப்பெரிய ஒரு சவால்களை, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகங்களை, மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களை, மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை சமாளித்து உங்களாலையும் சாதிக்க முடியும். நீங்களும் சாதிச்சு மேல வருவீங்க, உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன் நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே இந்த குரு மங்கள யோகம். சரியாக 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 38 நாட்கள் உங்க வாழ்க்கையில பல வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு போராட்டங்களும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் சவால்களும் எதிர்நீச்சல்களும் இந்த தருணத்துல நீங்க ஒரு பெரிய லெவல்ல எதிர்கொண்டு அதை வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய அதி உன்னதமான ஒரு யோகம். மீனராசி நண்பர்களே, வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழ போற வாழ்க்கை நமக்கு நல்ல முறையில் இருக்கணும். நம்ம எதிரிக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். யாரெல்லாம் நம்ம அவமானப்படுத்தினாங்களோ, காயப்படுத்தினாங்களோ, அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா? இதுல பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி இல்ல பெண்களாக இருந்தாலும் சரி வைராகியமும் போர்க்குணமும் தைரியமும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள். இயற்கையில் சுபகிரகம், அதே போல பூர்ண சுபரா வருகிறார். பிளஸ் பாத்தீங்கன்னா குரு பகவான், குருவின் பார்வை பெற்றவர், பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பல பேருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்த்த குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதியாக வருகிறார். இவ்வளவு அதி உன்னதமான நீங்க மிகப்பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்புகளை இந்த தருணம் உருவாக்கி தருகிறார். இந்த குரு பகவானது அமர்வு அப்படிங்கிறது 5ஆம் பாவகத்தில். அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அதே போல பாருங்க, 2ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று ஒருவர் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்நாள் லட்சியங்கள் அத்தனையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த 38 நாள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது நீங்க யார், உங்களால என்ன முடியும், உங்களால என்ன சாதிக்க முடியுங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிடுவீங்க. நம்ம என்ன சொன்ன மாதிரி போராடிதான் ஒரு வாழ்க்கையில மேல வரணுங்கிறது உங்களுடைய விதியா இருந்தாலும் அந்த போராட்டத்தை நான் என்னைக்காவது ஒரு நாள் நான் பாத்தீங்கன்னா வின் பண்ணி மேல வந்துடுவேன், அந்த போராட்டத்தை தாண்டி நான் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற லட்சியத்தோட டிராவல் ஆகக்கூடியவங்க. சாதிக்கணுங்கிறது உங்களுடைய லட்சியம். அதனால உங்களுடைய லட்சியத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த கடந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருந்ததான்னு பாத்தீங்கன்னா இல்ல. 7.5 சனி. இந்த 7.5 சனியுடைய தாக்கம் பாருங்க. முடிசூட்டி வாழ்ந்த மன்னராயினும் 7.5 சனியில் பிடிசாம்பல் ஆவார் அப்படிங்கிறது விதி. அதுவும் போக 7.5 சனியிலேயே மிக ஒரு கடினமான காலகட்டம் என்பது ஜென்மத்தில் சனி அமரக்கூடிய ஒரு தருணம். அப்ப இந்த ஜென்மத்துல சனி வரும்போது எந்த விஷயமும் நமக்கு பாசிட்டிவா நடக்காது. எதை தொட்டாலும் தோல்வியில போய் முடியும். சார் என்னன்னே தெரியல சார், நான் இது மாதிரி எனக்கு இது நடந்ததே இல்லை, ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது.
என்னை விட திறமையில கம்மியா இருக்கிறவங்க சாதிக்கிறாங்க, தகுதியில கம்மியா இருக்கிறவங்க மேல வராங்க, கல்வியில கம்மியா இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஜாபுக்கு போறாங்க. எனக்கு எல்லாம் இருந்தும் நான் தடுமாறுறேன். இதுதான் அந்த சனியுடைய தாக்கம். உனக்கு எல்லாமே இருக்கும், ஆனா எதையும் நீ ஃபுல்ஃபில்ல செய்ய விடாது. ஸோ அப்போ இந்த தருணத்துல இதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வருமா? ஏன்னா கெட்டவர்கள் கெட்டே போறது இல்லை. அந்த கெட்ட ஒரு நேரத்தை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் கிடைக்கும். அப்போ இந்த சரி பண்ணக்கூடிய நேரமாக தான் இந்த குரு பகவானது அமர்வும் இந்த செவ்வாய் பகவானது அமர்வும். ஏன்னு கேட்டீங்கன்னா 2ஆம் பாவகம் என்பது வாக்கு, தனம், குடும்பம், கல்வி, இந்த 4 பாவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 2க்குள்ளேயே வருது. 2ஆம் பாவம் என்பது 4 காரகத்துவங்களை உள்ளடக்கியது. அப்போ இந்த வாக்கு என்பது நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கு காப்பாத்திருப்பீங்களா? இந்த 7 சனி காப்பாற்ற விட்டுருக்காது. ஸோ அதனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல். ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், அதை இப்போ கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண முடியலையே. ஏன்னா பணம் காசு விஷயத்துல உங்களை மாதிரி பர்ஃபெக்ஷன் பார்க்குறவங்க வேறு யாருமே இல்லை. ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்கிடக்கூடாது, அதை நம்ம சாதிச்சு காமிச்சிடணும், அவங்களுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்துடணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவீங்க. கடந்த காலகட்டங்களில் பாருங்க, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல, 7 சனியுடைய தடங்கள். அதே மாதிரி குடும்ப ரீதியா நிம்மதி இல்லை, 7 சனியுடைய தடங்கள். பணம் காசுல ஒரு முன்னேற்றம் இல்லை, 7 சனியுடைய தடங்கள். ஸோ அப்போ இந்த பணம் காசு கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடுமாற்றம். அதை தாண்டி குடும்ப ரீதியா நிம்மதி இல்லை. சார் என்னால் வந்து இப்படியும் டிராவல் ஆக முடியல, இப்படியும் டிராவல் ஆக முடியல, 2 பக்கமும் எனக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்கு, குடும்பத்தையும் சமாளிக்க முடியல, தொழிலையும் விருத்தி பண்ண முடியல, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா உங்களுடைய அந்த மன போராட்டம் இருக்கு இல்லையா, எதிரிக்கு கூட வரக்கூடாத நிலை. ஸோ தன்னுடைய எதிரி கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலையை தான் இன்னைக்கு நீங்க டிராவல் ஆகிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய அந்த மன உளைச்சல் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேல வருவீங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியா ஒரு அமைதி கிடைக்கும். அதையும் தாண்டி கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திடுவீங்க. இந்த 3 விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லது நடக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய்க்கு தான் குரு பகவானுடைய பார்வை இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். நான் கர்மாவுக்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறதுல முழுமையா இருக்கக்கூடியவங்க நீங்க தான். நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பா கிடைக்கும்.